வார்னிஷ். இவங்க ரொம்ப முக்கியம். உங்களோட பெயிண்டிங்கோட ஓவரால் லுக்கையே இவர் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுவார். இப்போ வார்னிஷில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. மேட் வார்னிஷ் அப்படின்னா நீங்கள் வார்னிஷ் அப்ளை பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷில் இருக்கும், ஷைனிங்காக இருக்காது. அப்புறம் ஷைனிங்கில் நிறைய இன்டென்சிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் க்ளாஸ் ஃபினிஷ் இருக்குது, ஹை க்ளாஸ் ஃபினிஷ் இருக்குது, சாட்டன் ஃபினிஷ் இருக்குது. ஹை க்ளாஸ்னால் இருக்கிறதுலே மேக்ஸிமம் ஷைனிங்காக இருக்கிறது ஹை க்ளாஸ். கிளாஸ்னால் ஓரளவுக்கு ஷைனிங்காக இருக்கும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறது சாட்டன் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. என்னோட பர்சனல் சாய்ஸ் வந்து சாட்டன் ஃபினிஷுங்க. அது ஏன்னு சொல்கிறேன். இப்போ பின்னாடி இருக்க பெயிண்டிங் பார்க்குறீங்களா, உங்களுக்கு கிளார் அடிக்குதா? ஹை க்ளாஸ் வார்னிஷ் போட்டால் அந்த மாதிரி கிளார் அடிக்குங்க. வார்னிஷ் போடும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ பெயிண்டிங் பார்க்குறீங்களா, உங்களுக்கு கிளார் அடிக்குதா? ஹை க்ளாஸ் வார்னிஷ் போட்டால் அந்த மாதிரி கிளார் அடிக்குங்க. வார்னிஷ் போடும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம் என்னென்னா, அதுக்கு முன்னாடி எவ்வளோ முடியுமோ ஃபோட்டோ எடுத்துடணும். வார்னிஷ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி கிளார் ரொம்ப நிறைய வரும். வார்னிஷ் போட்ட அப்புறமா ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபரால் அந்த கிளார் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்க முடியும். சாஃப்ட் பாக்ஸ் லைட்ஸ்லாம் வச்சு அவங்களால மட்டும்தான் எடுக்க முடியும். நம்ம கேமராவில் எடுக்கணுன்னா அதுக்கு முன்னாடியே ஃபோட்டோ எடுத்துக்கணுங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போமா? ஒரே பெயிண்டிங்கில் வேறு வேறு இடத்துல ஹை க்ளாஸ், சாட்டன், மேட் இந்த வார்னிஷ் போட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்ட முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். இந்த பெயிண்டிங்கில் நான் 2 லேயர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் இன் ஜென்ரலாக வந்து 3 to 4 லேயர்ஸ் வரைக்கும் நான் அப்ளை பண்ணுவேன். சமயத்தில் 5-6 லேயர்ஸ் கூட ஆயிருக்குங்க. டிபெண்ட்ஸ் ஆன் எந்த ஃபினிஷ் வரைக்கும் நமக்கு லேயர் ஆட் பண்ணணும் அப்படின்றத நாம் தான் டிசைட் பண்ணுவோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு லேயர் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிட்ட அப்புறம் தான் அடுத்த லேயரை அப்ளை பண்ணணும். இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னங்க, என்கிட்ட இவ்வளோ மீடியம்ஸ் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? எங்கள் அப்பாவும் இதாங்க சொல்லுவார், உங்ககிட்ட இருக்க ஆர்ட் சப்ளைஸை வச்சு ஒரு கடையே வச்சிடலான்னு. ஆனால் எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் இது தெரிஞ்ச விஷயம் தானே, எவ்வளோ சப்ளைஸ் இருந்தாலும் பத்தாது இல்லைங்க.